காலையிலான அமைதியான காட்டில் ஒரு சிறிய குரங்கு பிறந்தது. அவன் பெயர் கவி. அவன் எப்போதும் ஆர்வம் நிறைந்தவன், விளையாட்டு பிள்ளை. ஆனால் அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு நடந்தது. ஒரு பழைய மரப்பாலத்தை கடந்து போக கவி முயன்றான். மரம் சிணுங்கியது. கவி பயந்தான். ஆனால் இன்னும் ஒரு முறை முயன்றான். அதே நேரத்தில் பாலம் உடைந்தது. கவி கத்திக்கொண்டு ஆழமான பள்ளத்தில் விழுந்தான். கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்த கவி, அம்மா, உதவி என்று அழுதான். ஆனால் யாரும் உதவ முடியவில்லை. அந்த நொடியில் தூரத்தில் இருந்த பெரிய குரங்கு அரண் அந்த சத்தத்தை கேட்டான். ஒரு ஞாபகம் அவன் மனசை தட்டியது. ஒரு நாள் பசியால் திணறிக் கொண்டிருந்த அரணுக்கு கவி தனது ஒரே மாம்பழத்தை கொடுத்ததை அரண் மறக்கவில்லை. அவன் எனக்கு உதவினான், இப்போது அவனுக்கு நான் தான் உதவணும் என்று அரண் தீர்மானித்தான். ஆபத்தை பொருட்படுத்தாமல் அரண் அந்த ஆழமான பள்ளத்துக்குள் இறங்கினான். கற்கள் குலுங்கின, மரங்கள் கர்ஜித்தன. ஆனால் அரண் நின்றுவிடவில்லை. அவன் கவியை தூக்கி முதுகில் போட்டுக்கொண்டு, வலி இருந்தாலும் காயம் இருந்தாலும் மெதுவாக மேலே ஏறினான். இறுதியில் அவர்கள் மேலே வந்தார்கள். கவி பாதுகாப்பாக இருந்தான். அம்மா ஓடி வந்து கவியை அணைத்துக் கொண்டாள். காட்டு முழுக்க ஒரு பெருமையான அமைதி. முழு கூட்டமும் அரணை மரியாதையுடன் பார்த்தது. அந்த நாளை எல்லோரும் அன்பு திரும்பிய நாள் என்று நினைத்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் இதேதான். சிறிய உதவி கூட ஒரு நாள் பெரிய பாதுகாப்பாக நமக்கு திரும்பி வரும்.